ஆ ஆ அல்லேலூயா. வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற இந்த சோதனைகளை, பாடுகளை, நெருக்கடிகளை நம்ம பழைய அனுபவத்தோடு, பழைய மெத்தடோடு எதிர்த்து நம்மளால் சரியாக மேற்கொள்ள முடியாது. செஞ்ச தப்பையே திரும்பி செய்வோம், பட்டக்காலையே திரும்பி படும், அதே கஷ்டம் திரும்பி வரும். ஒரு வாரம் நல்லா இருப்போம், ஒரு வாரம் மறுபடியும் அதே சிக்கலில் மாட்டிப்போம். என்னடா வாழ்க்கையில் இத்தனை காலம் ஒரு மாற்றம் வரல, பொருளாதாரத்தில் ஒரு மாற்றம் வரல, ஆவிக்குரிய வாழ்க்கையில் சபைக்கு வந்து 10 வருஷம் 15 வருஷம் வந்து இன்னும் ஒரு மரம் திரும்புதலும் ஒரு மாற்றம் இல்லை. இப்படி பல கேள்விகள் உண்டு. நிறைய பேர் ஊழியம் செய்கிறவங்க கூட ஊழியத்தில் பிரகாசிக்கவே முடியாது, வெளிச்சம் வரவே முடியாது, உள்ளே இருப்பான். சபைகள் ஆத்துமாக்கள் கூட அவங்க வாழ்க்கையில் வளர்ந்துருக்காங்க. அது என்ன ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய வல்லமை எப்போ ஒரு மனுஷன் வாழ்க்கையில் வருது, எப்போ அவன் வளருகிறான், எப்போ செழிக்கிறான், பிரகாசிக்கிறான், அவன் வாழ்க்கையில் வெற்றி எப்போ கிட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய காலத்துக்கு, தேவனுடைய நேரத்துக்கு, தேவன் விரும்புகிற வாழ்க்கைக்கு எவன் ஒருவன் காத்திருக்கிறானோ அந்த காத்திருக்கள் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றியாகி மாறும். இப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்களா. சில பேர்லாம் நெருக்கரிசியாக இருப்பான், அவசரம், எல்லாத்துக்கும் அவசரம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு முதிர்ச்சியை பார்க்க முடியாது, ரொம்ப பலவீனமான பாண்டமாக இருப்பார்கள். அங்கே ரோமர் 2 சொல்லுது, விசுவாசத்திலே பலவீனமானவர்களை சேர்த்து. சிலர்லாம் பலவீனமாக இருப்பார்கள், அதே குணம், அதே சுபாவம், எத்தனை வருஷம் போயிருக்காது, கோபம் போயிருக்காது, பெருமை போயிருக்காது. எதனால அதே ஆவி திரும்ப திரும்ப அவங்களை தாக்குகிறது அப்படின்னா, ஆண்டவர் அவங்களை உருவாக்குவதற்கு அவர்கள் சமயம் கொடுப்பதில்லை, நேரம் கொடுப்பதில்லை. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, பூமியானது ஒழுங்கின்மையும் எப்படி இருந்துச்சாம், வெறுமையாக இருந்தது, பார்க்கறதுக்கே அலங்கோலமாக இருந்தது. அதனால ஆண்டவர் அடை காத்தார், அதை காத்தார், அது மேலே அசைவாடினார். தமிழில் அசைவாடினார் போடும், மூல பாஷையிலே அடை காத்தார். ஒரு கோழி தன் முட்டையை எப்படி அடை காக்குதோ அதை போல தேவன் தன்னுடைய பிரசன்னத்தினாலே அந்த பூமியை அடை காத்தார். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அது எப்படி மாறிச்சான், வெளிச்சமும் பூமியும் வட்டாந்தரையும் தரையெல்லாம் அது தனித்தனியாக மாறினது. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய சமூகத்திலே நாம் காத்திருக்காத பட்சத்தில் ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு போக முடியாது. இந்த பிரசங்கத்திற்கு பல முறை நான் உங்களுக்கு போதிச்சிருப்பேன். ஒரு கழுகு அது என்ன பண்ணுமா, அது உடம்புல அந்த அந்த கசடு இதெல்லாம் ஒரு ரெக்கையோட ஒட்டிக்குமா, இந்த அலகெல்லாம் மங்கி போயிடுமா, இந்த விங்ஸ் அதை நல்லா பறக்காதபடிக்கு அதனுடைய சாணம், அதனுடைய அழுக்கு ஒரு கழுகோடு கழுகு சண்டை போட்டு அந்த சிறகுலாம் உடஞ்சி போயிடுமா. அதனால் என்ன பண்ண, இந்த கழுகால நல்லா வேகமாய் பறக்க முடியாதான், இறைய கொத்த முடியாதான். அதனால் இந்த கழுகு என்ன பண்ணுமா, ஒரு உயர்ந்த இடத்துல போய் இது இருக்கிற முடியெல்லாம் அதையே பிச்சு பிச்சு எடுக்குமா, ஓட்டையை உடச்சிடுமா, பாதி கழுத்தில் தலையில் எங்கெல்லாம் முடி இருந்தும் இல்லாமல் இருக்கும் எல்லாத்தையும் எடுக்குமா. எடுத்துகிட்டு அந்த கழுகு அந்த மறுபடியும் அந்த சிறகுகள் முளைக்கிற வரைக்கும் அது காத்திருக்குமா. அதுக்கப்புறம் கழுகு என்ன பண்ணும், சிறகு முளைத்து அழகாய் பறந்து அது எப்போ போல தன் பணிகளை செய்யுமா. சொல்கிறாங்க 1000 அடி உயரத்துலேருந்து அது கண்ணெல்லாம் கூர்மையாக பார்க்கமா. அப்படி கழுகை போல. இதே வசனம் சங்கீதம் 103 சங்கீதம் சொல்லுது, வாழ வயதின் அங்கே சொல்லு பாருங்க, துரும்போட வயதை கழுகுக்கு சமானமாய் வாழ வயது. அப்போ வயது எப்படி கழுகை போல ரினிவேஷன் பண்ணப்படுதாம். ஆமேன்னு சொல்லுங்க. இதை பொல்லாத உலகத்திலே நீ வெற்றி பெற வேண்டும் என்றால், ஜெயம் பெற வேண்டும் என்றால், நமக்கு இந்த சரீர பலத்தோடு என்ன பலன் இருக்கணுமா, ஆவியின் பலன் இருக்கும். நிறைய பேருக்கு சரீர பலன் இருக்கும், ஆனால் ஆவியின் பலன் இருக்காது. சின்ன சோதனை, சின்ன கஷ்டங்கள், நம்ம பிசாசுக்கு தெரியுமா தெரியாதா, உங்களை எப்படி வீழ்த்தணும், எப்படி உங்களை கெடுக்கணும், எப்படி தட்டினா நீ கீழே விழுவ, எல்லாமே தெரியும். நீங்கள் பாருங்கள், எதெல்லாம் விழுந்தீங்களோ அதெல்லாம் திரும்ப திரும்ப விழுந்துருப்பீங்க. நீங்கள் உட்காந்து பாருங்கள், உங்கள் நல்ல பேருக்கு கெடுதல் உண்டாதுக்கு எது காரணம், உங்களோட குணமாக தான் இருக்கும். உங்கள் குணத்தை யாருக்கு இப்படி இருக்குன்னு சொன்னது யார்? நீ கோபக்காரனாவோ, பெருமைக்காரனாவோ, சண்டைக்காரனாகவோ, கீழ்ப்படியாதவனோ, முரட்டாட்டமாக இருக்கணும்னு சொன்னது யார்? அப்படி யாரும் நம்ம சொல்லலை. அப்படி தான் இருக்கணும், நம்ம பிறக்கும் போதே வரம் வாங்கிட்டு வரல. ஆனால் நம்ம குணம் பண்படுத்தப்படாதபடிக்கு அது இன்னும் கசடு நிறைந்ததாக இருப்பது காரணம். சொல்லுது, வெள்ளியிலேருந்து களிமை நீக்கிவிடு,
அப்போது தட்டானால் நல்ல உடம்பை பிறகும். நம்ம வெள்ளி பியூர் கோல்டு, ஆனால் அதுக்குள்ளே மண்ணும் அழுக்கும் கலந்துருக்குது பாருங்க. இந்த மண்ணும் அழுக்கு யார் கலந்தது? சின்ன வயசில் நம்ம பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் ஒரு 20 வருஷம் முன்னாடி அரிசி வாங்கினா, அரிசியில் 1 கிலோ அரிசி வாங்கினா எப்படியும் 50 கிராம் 100 கிராம் கல் இருக்கும். நமக்கு அதெல்லாம் தெரியாது. அதுக்கப்புறம் காலம் பார்க்கும்போது ஒரு மாஃபியா கும்பலே இருக்குது. என்ன பண்ணுது? 100 மூட்டை அரிசி வாங்கி அதை 2 மூட்டை கல் கலக்கிறது. 100 மூட்டை அரிசியில் கல் கலக்கிறது. இப்போ கல் வெயிட்டுக்கு வெயிட்டாக இருக்கும், ஆமாவா இல்லையா? அரிசியும் குறையும். அது ஒரு மாஃபியா கும்பல். இப்போ இருக்கிற அப்படிலாம் அரிசியில் இல்லை, தூக்கி போய் செவிட்டு அடிக்கிறாங்க, ஏய் நான் கல்லுக்குதுன்ட்டு. அப்போ எல்லாமே க்ளீன் பண்ணி சுத்தமாக மாறுது. அப்போ இதே போல தான் நம்ம வாழ்க்கையை பிறக்கும் போது கசப்பா, பெருமையா, கோபமா, சாபமா இருந்தாலும் அது இயேசுடைய உபதேசம் உள்ள வர வர அது என்ன பண்ணுதான் மாறுகிறது. இத்தனை வருஷம் நம்ம சர்ச்சுக்கு வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு உபதேசத்தில் வளர்ந்து உன்னை பார்த்து பிறர் என்ன சொல்லுகிறார்கள்? இவர்கள் பசு சொல்லுது, என் பிள்ளைகளே, நீங்கள் பலவானை ஜெயித்ததினாலே, பொல்லாங்கனை ஜெயித்ததினாலே உங்களுக்கு எழுதுகிறேன் அப்படின்றாரு. பொல்லாங்கனை ஜெயித்திருக்கணும் வாழ்க்கையில். நீங்கள் வெளிப்படுத்த 2ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, ஜெயங்கொள்ளுகிறன் எவனோ அவனை என் சபையிலே தூணாக மாற்றுவேன், வெண்வஸ்திரம் தரிக்கும்படி செய்வேன், ராஜ்யத்தின் திறவுகோலை கொடுப்பேன். அப்போ எதை ஜெயங்கொள்ள வேண்டும்? எப்படி ஜெயங்கொள்ள வேண்டும் என்றால், அந்த மனிதன் தேவனுடைய பலத்துக்காக, கிருபைக்காக அவர் காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய பலத்துக்கு, கிருபைக்கு எந்த மனிதன் காத்து கொண்டிருக்கிறானோ அவன் சாதாரணமான அல்ல, அவன் விசேஷித்தமானவனாய் மாறுகிறான். இதுதான் வேதம் சொல்லுகிறது. அங்கே ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி அவர் பைத்தியங்களை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகளையும் இழிவானவன் தெரிந்து கொண்டார். ஒரு ஆர்டினரி, ஒரு சாதாரண மனிதன் அவன் எப்படி மாறுகிறான்? அவன் விசேஷித்தவனாக மாறுகிறான், கிருபை பெற்றவனாய் மாறுகிறான், வரம் பெற்றவனாய் மாறுகிறான், வல்லமை பெற்றவனாய் மாறுகிறான். பாட்டு பாருல, இவன் தானா என்னும் அளவுக்கு உயர்த்தி வைத்திரு, இவனா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தேவனுடைய வல்லமையும் கிருபையும் அவனை மூடுகிறது. இது எல்லாத்துக்கும் ஆணித்தரமான பதில் நம்ம தேவ பிரசனத்திலே, தேவ சமூகத்திலே காத்திருக்கிற அனுபவம். அல்லேலூயா. ஆமாவா? ஊரில் பழமை சொல்லுவாங்க, ஆக்க பொறுத்தவன் ஆற பொறுக்கிறதோட மாதிரி நிறைய பேர் வாழ்க்கையில் ரொம்ப அவசர கதியில் சொல்கிறாங்களா, அது குறப்பிரசவங்க. குறப்பிரசவனா 9 மாதம் கம்ப்ளீட் ஆனால் தான் அந்த குழந்தை முழுமையான மெச்சூர் பேபி. சில பார்த்தீங்கன்னா இம்மெச்சூர் பேபி சொல்லுவாங்க பாருங்கள், குறப்பிரசவத்தில் பிறந்து சொல்லுவாங்க இல்லையா, குறப்பிரசவெலாம் காப்பாற்றுறாங்க. ஒரு சில பார்த்தீங்கன்னா சரியான 20 வயசு இருக்கும், 5 வயசு இருக்கும், அது அப்படி ஜொல்லு ஊற்றிருக்கு வேன் இருக்கும். ஏன்னா அது எங்கே வளருமோ அது வளரல. ஆமேன்னு சொல்லுவாங்க. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் வளர்ந்திருக்க வேண்டும். எப்போ வளர முடியும்? பக்குவப்பட முடியும். இந்த காலத்தை எப்போ நீங்கள் பிரயோஜனப்பட முடியும்? எப்படி சத்துரை மீட்க முடியும்? சத்துருடைய வாயிலிருந்து ஆசையை பிடுங்க முடியும்? நீ வெற்றியை பெற்றேன் என்று பிறகு சாட்சியாக சொல்ல முடியும்னா தேவனுடைய பலன். அல்லேலூயா. நீங்கள் ஊழியம் செய்யணும், சண்டே கிளாஸ், தெருப்பிரசங்கம், டாக்ஸ் ஊழியம், உதவி ஊழியம், சும்மா ஜெபம் அனுப்பாங்க போப்பா, ஒரு சின்ன எந்த ஊழியமாக இருந்தாலும் அதை பிரகாசிக்க வேண்டாமா? அந்த ஊழியத்திலே ஒரு மேன்மை வர வேண்டும் என்றால் நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கவே. அல்லேலூயா. அவசர கதியில், ஆத்திரத்தில் நீங்கள் ஓடிப்பாங்க. அதான் இங்கே அங்கே போனாலும் சொல்கிறது, என் நண்பர்கள் சொல்கிறது, 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ நீ ஜெபம் பண்ணாத, ஃபுல் ஃபீட்டில் வந்து நிற்காத. அது ஜனங்களுக்கு சாபம், நமக்கு சாபம். கர்த்தர் நம்மை ஃபில் பண்ணி அனுப்பணும், கிருபையை நிரப்பி அனுப்பணும், அபிஷேகத்தை நிரப்பி அனுப்பணும். அவருடைய இன்டென்ஷன், அவருடைய திட்டம், அவருடைய சித்தத்தை நம்ம மண்டையில் நிரப்பி அனுப்பணும். அப்போ தான் அது வெற்றியாக மாறும். ஆமென். அல்லேலூயா. அப்போ ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்குவதற்கு ஆண்டவர் சொல்லித்தர, நீ கழுக போல பாருங்க, ஓடினாலும் இலைப்படையார்கள். சிலர் பார்த்தீங்கன்னா நடந்தாலும் என்ன பண்ணுது? நடந்தால் என்ன பண்ணுதுமா? மேல் மூச்சும் கீழ் மூச்சும் வாங்கு. ஆமாவா? நீ ஓடினாலும் மூச்சு வாங்காதான். இலைப்படைய நடந்தாலும் ரொம்ப டயர்டாகுதுங்க, சோர்ந்து போருங்க. இப்படி சொல்கிறாரு ஆண்டவர். இறைமையாளர் சொல்கிறாரு, நீ காலாட்களோடு நடக்கும் போதே சோர்ந்து போவையானால் குதிரைகளோடு ஓடும் போது என்ன பண்ணுவேன்? நடந்து போகும்போதே நீ பலவீனமாக உணர்றிய, டயர்டாக உணர்றிய. அல்லேலூயா. இப்போ ஆண்டவருக்கு நீ எதையாக சாதிக்கணும், இந்த கிறிஸ்துவனுக்கு எதையாக சாதிக்கணும், உன் சந்ததிக்கு எதையாக செய்யணும், கிருபையும் வரங்களையும் நீ உடையவனாய் மாறணும்னா தேவனுடைய பிரசன்னத்திலே நீங்கள் காத்திருக்கணும். ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நீயா மனசில் இதை உளறி கொட்டாத.
கர்த்தர் உன்னோடு இடைப்படுவதை, கர்த்தர் கவனிமா உன்னோடு பேசுவதை நீ கேட்கணும். அவர் கற்றுத்தருவதை கேட்கணும். அவர் உன்னை உணர்த்துவதை நீ கேட்கணும். ஆண்டவரே நீ காத்திருக்க பார்த்தா அவர்கள் உயர எழும்புவார்கள். அதுக்கு உதாரணம் சொல்லாது, இந்த கழுகு எப்படி பலனடைந்து திரும்பி வருகிறதோ அதுபோல எழும்புவார்கள். ஹல்லேலூயா. ஏசாயா 64:4 ஒருத்தர் வாசிங்க, தெளிவா படிங்க. ஏசாயா 64:4 அங்க கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க. ஏசாயா 64:4. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு உலக தோற்றம் முதல் நீ அவர்களுக்கு செய்வதை ஒருவனும் கேட்டதில்லை. ஏசப்பா காத்திருக்கியா? அவருக்கு உனக்கு செய்ய போறத ஒரு காது கேட்காது. அற்புதமான காதாய் கர்த்தர் மாற்ற போகிறார். அதே ஏசாயா 30:18 படிங்களேன். ஏசப்பாக்கு காத்திருக்கிற பத்தி பைபிள் தெளிவா எழுதப்பட்டிருக்கு. படிங்க. ஏசாயா 30:18 பாருங்க, அவர் நமக்காக காத்திருக்கிறாராம். நம்மை எழுப்பும்படி, நம்மை ஆசீர்வதிக்கும்படி, நம்மை உயர்த்தும்படி அவர் நமக்காக காத்திருக்கிறான். அவருக்காக காத்திருக்கிற மனுஷன் எப்படி மாறுறான்னா அவன் பாக்கியவானா மாறுறான். நீங்க பாக்கியவானா மாறணுமா வேணாவா? தேவருடைய நேரம் உனக்கு பார்த்தீங்க, கர்த்தருடைய காலம் உனக்கு. சிலர் ரொம்ப அவசரப்படுவாங்க. ஐயோ இதை வாங்கணும், அதை பண்ணணும், வீடு கட்டணும், கல்யாணம் பண்ணணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும். ஆண்டவருடைய நேரத்துக்கு நீ காத்திருந்து பாருங்க, அது பெஸ்ட்டாக இருக்கும். பெஸ்ட்டாக மாதிரி இருக்காது, தி பெஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெற்றியை நீ அடையணும்னா தேவனுடைய சமூகத்திலே, அவருடைய பிரசனத்திலே நீங்கள் காத்திருந்து பாருங்கள். கர்த்தர் உங்களை கழுகை போல பலனடைய உங்களுக்கு கிருபைகளை தருவார். இங்கே காத்திரு இருத்தல் என்ற வார்த்தை இன்னொரு டிரான்ஸ்லேஷன் படித்தா அங்கே சொல்லுது ஹோப், த ட்ரஸ்ட். ஆண்டவரை நம்பியிரு. யாரெல்லாம் தெய்வத்தை நம்பி இருக்கிறார்களோ அவர்கள் உயரே எழும்புகிறார்கள். ஆமென் சொல்லுங்க. இது ஒரு தீர்க்க தரிசனமான சத்தம். நீ பாடும் நெருக்கடியும் நிந்தையும் உன்னை போட்டு அசிக்க கொண்டிருக்குதா? அவர் சித்தம் இல்லாத கர்த்தர் ஒன்றை அனுமதிக்கிறது இல்லை. யோபு வாழ்க்கையில் பல பாடுகளும் நெருக்கடி வந்தகளும் அவன் கர்த்தருடைய நாளுக்காக காத்திருந்தான். யோபு இப்படி சொல்றான். 30ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா யோபு 30:26 நன்மை வரும் என்று நான் காத்திருந்தேன், எனக்கோ தீமை வந்தது. அநேக விஷயம் நன்மை வரும் என்று காத்திருந்த தீமை வந்தது. ஏன் அவன் வாழ்க்கை இப்படி? ஆனாலும் தான் அவன் தன் உத்தமத்திலே அவன் நிலைத்திருந்தான். சங்கீதக்காரன் 69 சங்கீதம் 20 எனக்கு பரிதவிக்கிறது உண்டாக வேண்டும் என்று நான் காத்திருந்தேன், ஒருவனும் எனக்கு இல்லை. என்னை பரிதவிக்க எனக்கு ஆறுதல் சொல்ல நான் காத்திருந்தேன், எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, என்னை தேற்றுவார் யாரும் இல்லை. அதே எரேமியால வாசிக்கும் போது சொல்கிறார் பாருங்க. எரேமியா 8:15 சொல்றாரு, அங்கே நான் சமாதானத்துக்காக காத்திருந்தேன், ஆனால் எனக்கு ஆபத்து தான் வந்தது. நீ சமாதானத்துக்கு காத்திருக்கியா? உனக்கு சகாயம் செய்கிற ஆட்களுக்காக காத்திருக்கியா? ஒன்று செய், நீ இயேசுடைய பிரசன்னத்தை போய் அவருடைய சித்தத்துக்கு காத்திரு. ஏசாயா 53:10 சொல்லுது, அங்கே கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும். அல்லேலூயா. என்னாகும் 17:5 சொல்லுது, நான் தெரிந்து கொண்டவனுடைய கோல் துளிர்க்கும். எங்க இருந்துச்சு அந்த கோல் துணிக்கிறதுக்கு? தேவனுடைய சாட்சியின் சன்னிதானத்தில் போய் இருந்துச்சுங்க. அந்த 12 கோலும் எத்தனை போய் வெட்டி வைக்கிறாங்க, ஒவ்வொரு கோளுக்கு பேர் வைக்கிறாங்க, ஒவ்வொரு கோளுக்கு ஒரு பேர். 12 கோல் எத்தனை என்னாகும் 17:5 எத்தனை வச்ச உடனே ஒரு ராத்திரி முழுதும் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறது. அல்லேலூயா. நான் தெரிந்து கொண்டனுடைய கோல் துளிர்க்கும். இந்த பூமியில நீ ஏசப்பா உன்னை தெரிந்து கொண்டிருந்தா உன் கோல் துளிர்க்கும், உன் தொழில் ஆசமாக இருக்கும், உன் வாழ்க்கையில் இருக்கிற நஷ்டங்கள் கண்ணீரை நீ பார்க்க மாட்டேன், இன்னும் நீ கடங்காரனா அலைய மாட்டேன், நல்லா படிக்கிற பிள்ளையா மாறுவேன். நீ செய்கிற தொழில் ஏன்டா எவ்வளோ மாடு வரி உழைக்கிற, ஒரு முன்னேற்றம் இல்லை. இயேசு சமூகத்தில் காத்திரு. சிலலாம் ராத்திரியும் பகலும் ஓடுவான். இதை தான் தாங்களில் பேசிட்டு வந்தேன். இப்போ தான் ராத்திரியும் பகலும் ஓடுவான். வேலைங்க அவருக்கு நாங்கள் ஒன்று சொல்லுது, அவர் என்னங்க தெரியும், அவருக்கு தெரியும், என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும். நான் போனாதான் இவர் கூட்டார உட்காண்டா என் வாழ்க்கையில் கஷ்டம் வருமா? போ. இயேசு என்ன சொன்னார்? போய் காத்திருனாரு. காத்திரு, அவர் சமூகத்தில் காத்திரு. கர்த்தர் உன்னை சந்திக்கிற வரைக்கும் காத்திரு. உன் வாழ்க்கை மாறுகிற வரைக்கும், உன் கட்டு உடைந்தா அடுத்தது வாழ்க்கையில ஜெயந்தான். நீ என்னதான் ஓடி ஓடி ஆடி ஆடி நீ உருண்டு உருண்டு பிறண்டாலும் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை பார்க்க முடியாது.
எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ, எப்பெல்லாம் ஜெபிக்க வாய்ப்பு கிடைக்குதோ, தேவ சமூகத்தில் உட்கார வாய்ப்பு கிடைக்குதோ, அந்த வாய்ப்பை யார் ஒருவன் சரியாக பயன்படுத்துகிறானோ அவன் தான் கழுகு போல சட்டல் அடித்து அவன் உயரே எழும்புகிறனாய் மாறுகிறான். ஹல்லேலூயா, ஆமென். அப்போ தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவனுக்கும் காத்தில்லாதவனுக்கும் அறிய வித்தியாசம் உண்டு. அனுபவத்தில் கூட நான் ஊழியம் செய்யலாம். நான் காலையில் ஏந்து பிரசங்கத்தை எடுத்துகிட்டு வந்து ஜெபம் பண்ணி ஒன்றும் அவசியமே இல்லை, ஓடலாம். ஆனால் நேரானா கூட பரவாயில்ல, ஜெபம் பண்ணாத வரமாட்டேன். தேவ சித்தல ஒவ்வொரு நாளும் ஒரு யூடியூப்பில் ஒரு வசனம் அனுப்புகிறேன். எத்தனை பேர் பார்க்குறீங்க என்னன்னு தெரில. அது சும்மா கிடையாது, அந்த தலைப்பு கூட காத்திருக்கோம். ஆண்டவரே ஆண்டவரே காத்து தான் அந்த தலைப்பை கொடுப்பா. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை நிறைய பேர் பின்னுக்கு எறிவதனால தான் வாழ்க்கையில் மேன்மை இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணுவால் தான் வாழ்க்கையில் வெற்றி இல்லை. நீ வெற்றியும் ஜெயத்தையும் பெற வேண்டும் என்றால் கர்த்தருடைய சித்தத்துக்கு, கர்த்தருடைய நேரத்துக்கு, கர்த்தருடைய விடுதலைக்காக நீ காத்திருந்து. கழுகு விட வேகமாக நீ பறக்க ஆரம்பிப்பேன். பல வருஷம் தடை உடையும். இன்றைக்கி நிறைய பேர் வாழ்க்கையில் என்ன இல்லைன்னா அந்த காத்திருத்தல் இல்லை. இந்த மாப்பேன் புதன்கிழமை இந்த வேலைக்கிழமெல்லாம் பார்த்து நிறைய பேர் வர்றதே இல்லை, சும்மா டிவியில் உட்காந்துருக்கான். நீ குடிகாரனோட, திருடனோடு, டிவியோடு, செல்ஃபோன், அந்த அந்த ஆவி தான் உன்னை தாக்கும், அந்த வேதனை தான் உன்னை நெருக்கும். நீ அழுது புலம்பு, போராமைப்படுவ, எரிச்சலாவே, ஐயோ அவனா நல்லா இருக்கானே, அவன் இப்படி இருக்கானே, இயேசுவை மேலே கட்டுப்பாவும். காத்திருக்கு, எங்கே காத்திருக்கிற நீ? கலகக்காரோட, குழப்பமான மக்களோடவா, சினிமாவோடவா, டிவியோடவா, இல்லை தேவ ஆலயத்தில் சமூகத்தில் காத்திருக்கு? ஹல்லேலூயா. தாவீது சொல்கிறான், நான் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்து. அவர் எல்லாரையும் நேசிக்கிறார். அவர் நேசிக்காமல் நீங்கள் உட்காரலைங்க. ஏசப்போட அன்பு பரிபூர்ணமாக எல்லாரும் மேலேயும் இருக்கு. இயேசு நம்ம ஆழ அகல முழுமையாக அறிந்தவராய் நம்ம நேசிக்கிற தேவனாயிருக்கிறார். நமக்கு ஒரு தீமை செய்யாத தேவன். நமக்காக சிலுவிலே, பார சிலுவிலே தொங்கினார். அவர் காயப்பட்டார் உன்னை என உயர்த்துவதற்கு. நமக்கு அவருடைய அன்பு புரியல, அவருடைய நேசம் புரியல. அல்லேலூயா. அப்போ நீங்கள் தேவனுடைய திட்டத்துக்கு, சித்தத்துக்கு காத்திருக்கும் போது தான் அவர் நமக்காகவும் காத்திருக்கிறாராம். வசனம் சொல்லுது, அவருக்காக காத்திருக்கிறவர்கள் எப்படி மாறுறாங்களாம்? பாக்கியவான்களாகி மாறுகிறார்கள். அல்லேலூயா, ஆமென். நீங்கள் பாக்கியவானாக இருக்கணும். ஸ்கூலில், காலேஜில் நீங்கள் போகிற இடம்லாம் ஒரு அற்புதம் நடக்கணும். இயேசுடைய பிரசன்னத்துக்கு காத்திருந்து பார். ஒருவேளை கிருபையை பெற்றிருந்தா, அந்நிய பாஷை அபிஷேகத்தை பெற்றிருந்தா, தேவன் நோக்கி நல்ல ஜெபம் பண்ணி காத்திருந்து வெளியே போய்ப்பார். கர்த்தர் உங்களை கழுகு போல பறக்க செய்யவா ஒரு உன்னத மேன்மை தேவன் தர ஆரம்பிப்பார். இதை காத்திருதல் ஒரு சில ஆசீர்வாதங்கள் நம்ம கற்றுத்தருகிறது, சில விஷயங்களை நமக்கு போதிக்கிறது. வாசிங்க, ஆதியாகமம் புத்தகத்திலே 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீ படிங்க. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவிடம் போய் தொழுது கொண்டு திரும்பி வருவோம் என்றான். இப்போ கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இது ஒரு நல்ல ஒரு சாதாரண வார்த்தை இல்லை. ராத்திரியில் ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசுகிறார். என்ன பேசுகிறார்? ஒரு ஏகசுதனம் நேசகுமாரனாக ஈசாக்கை நான் காண்பிக்கிற ஒரு இடத்துல போய், மலையிலே போய் அவனை தகன பலியிடு, கொன்று எரிச்சிடு என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆஸ் எ பேரண்டாக எத்தனை பேர் பிள்ளைங்களுக்காக பாஸ்டரை பகைச்சவங்க, சொந்த பந்தங்களில் பகைச்சவங்க எத்தனை பேர் உண்டு? பிள்ளைங்களுக்காக என் பிள்ளை எப்படி சொல்லலாம், என் பிள்ளை எப்படி திட்டலாம்? நிறைய பேர் யோசித்து பாருங்க. பிள்ளை அவ்வளோ வசதி, சும்மா உங்கள் பிள்ளை பண்ண தப்பை சொன்னாலே நமக்கு உசுக்குன்னு ஏறிக்குது. ஆனால் அந்த பிள்ளையை சாகடின்னு சொன்னால் முடியுமா? நம்ம அந்த அளவுக்குலாம் பக்தியில். ஆபிரகாம் முதிர் வயதிலே, 100வது வயதிலே அந்த பிள்ளையை கண்ட அவனுக்கு கர்த்தர் சோதிக்கிறார். உங்களை கூட சோதிப்பார். உன்னை கர்த்தருக்கு எப்படி காத்திருக்கிறேன் பார்ப்பார். அவருடைய வசனத்துக்கு காத்திருக்க ஆண்டவர் சோதிப்பார். அதுதான் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்க, 30ஆம் வசனம். ஏலி என்ற ஊழியக்காரனுடைய ஊழிய பதவி கேன்சல் ஆகுது. அவன் மேலே இருக்கிற அபிஷேகம் குடும்பத்தை விட்டு எடுக்கப்படுது. காரணம் என்ன தெரியுமா? ஏலி கர்த்தருடைய வார்த்தை விட, கர்த்தரை விட தன் பிள்ளைகளை மதித்தான், பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தான். அவனுடைய ஆசாரிய ஊழியம் பறிபோனது. பிள்ளைகள் அற்பமாக செத்து போனார்கள். அதை தான் என்னை கனம் பண்ணுகிறேன், நான் கனம் பண்ணுகிறேன்.
என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனம் அடைவார்கள் எழுதியிருக்கு. ஆமே. எதை கனம் பண்ணுகிற, எதை நேசிக்கிற, எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற? ஆபிரகாம் யோசித்து பாருங்க, எனக்கு புரியல, இப்படி ஒரு தகப்பன் இருக்க முடியுமா, இப்படி ஒரு மனுஷன் இருக்க முடியுமா? எத்தனை எக்ஸ்கியூஸ் கேட்டிருக்கலாம், ஆண்டவரே மன்னிங்க ஆண்டவரே, நான் கூட எதனா பலிகளை செலுத்துகிறேன். ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற காலமே எழுப்பி போகிறான். 3 நாள் பயணம், குறிப்பிட்ட இடம் வந்தது. அங்கே கழுதையெல்லாம் நிறுத்தி விட்டு சொல்லுகிறான், நீங்கள் கழுதையை இங்கே இருங்க, நானும் பிள்ளையை போய் தொழுது கொண்டு திரும்பி வருவோம். எதற்காக போகிறான்? கொலை செய்ய போகிறான். கர்த்தருக்காக காத்திருக்கிற வாழ்க்கையிலே விசுவாசம் மேலோங்கும். ஹல்லேலூயா. விசுவாசம் வளர ஆரம்பிக்காமே. ஒருவேளை உங்களுக்கு விசுவாசம் வளரலைன்னா, விசுவாசிக்கிற அபிஷேகம் உனக்கு இல்லைன்னா, நீங்கள் தேவ சமூகத்தில் உபவாசம் பண்ணி காத்திருந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த அதிகாலை ஜபம்லாம் நானும் சொல்லி சொரண கட்டு போச்சு. வீட்டு கூட்டம், அதிகாலை ஜபம், நீங்கள் அதில் ஒரு பெருமையெல்லாம் இல்லை. என்ன பெருமை இருக்குது? இங்கே வந்து ஜபம் பண்ணுறதான் வேலை. ஜெபிக்கிறதுக்கு பெருமையே தேவையில்லையே, ஜெபிக்கிறதுக்கு பந்தாவே தேவையில்லை. ஜெபிக்கிறதுக்கு ஒருத்தன் நல்லா ஜெபிச்சானா போது அவனுக்கு என்ன வேணும்? கீழ்ப்படிவான், தாழ்ந்து போவான், அவன் கிருபையை சுதர்த்து கொண்டே இருப்பான். ஆமே. சொல்லலேலூயா. நான் ஒரு கர்த்தருடைய சமூகத்தில் பாக்கியம் பெற்றிருக்கிறேன். ஒரு நாள் அதிகாலம் ஜெபம் பண்ணுறேன், பகலில் உபவாசம் பண்ணுறேன், மாலையில் மாலை கூட்டம் நடத்துகிறேன், தொடர்ந்து இடையில ஹவுஸ் விசிட்டிங். தேவனுடைய சமூகத்தில் இருப்பதுக்கு எனக்கு ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறார். எத்தனை பேருக்கு அந்த பாக்கியம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் எனக்கு நேசிக்கிறபடினாலே என்னை உலகத்திலே விடாமல் கையிலே வச்சு கொண்டிருக்கிறார். ஆமென். விசுவாசம் எப்போ வளரும்? பெரிய பெரிய அற்புதங்கள் வாழ்க்கையில் எப்போ நடக்கும் என்றால், நீ கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். ஆபிரகாமுக்கு தெரியும், கொலை செய்ய போகிறான், பிள்ளையை கொட்டல போகிறான். ஆனால் அவன் வாய் எப்படி பேச தெரியுமா? விசுவாச வார்த்தை பேசுகிறது. நானும் பிள்ளையும் தொழுது கொண்டு திரும்பி வருவோம். ஆமே. யார் ஒருவன் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறானா, அவன் வாய் பார்த்தீங்கன்னா பக்தியாக பேசுங்க, விசுவாசமாக பேசும், ஐக்கியத்தை பேசும், அன்பை பேசும். ஆமே. நன்மையான வார்த்தைகளை பேசும். வாயில் புலமுலும் குறையும் இருந்தால் நம்ம பார்த்து பரிதாபப்படணும். பாவம். விசுவாசம் இல்லை, விசுவாசம் இல்லை. விசுவாசிக்கிறவனுக்கு எப்போ எல்லாம் கூடும் என்றால், விசுவாசத்தின் அடித்தளமே அவர் சமூகத்திலே காத்திருப்பதிலே இருக்கிறது. அல்லேலூயா. ஆமே. உன் கூட ஒருத்த 10 நிமிஷம் பழகினானா அவனுக்கு பக்தி பற்றி கொள்ளணும், நம்பிக்கை பற்றி கொள்ளணும். உங்களோட சாட்சியை கேட்டால் அவனுக்கும் அந்த ஆசை வரணும். ஆமே. அல்லேலூயா. என்றால் அங்கே சொல்லுகிறது சுத்த வெள்ளி. ஞானவானுடைய வார்த்தை சுத்த வெள்ளி. ஆமே. ஞானவானுடைய நீதிமானுடைய வார்த்தை அநேகரை போஷிக்கும். உன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை அநேகரை போஷிக்கும். ஏனென்றால் நீ கிருபையிலே பலப்பட்டிருக்கிற, கர்த்தரிடத்தில் விசுவாசத்தை கற்றுக்கொண்டிருக்கிற. நீ பேசும்போது தள்ளாடுகளையும் தடுமாறுகளையும் தட்டி தூக்குகிற ஒரு வார்த்தை ஒரு வாயிலே இருக்கும். அல்லேலூயா. ஒருவேளை விசுவாசம் மங்கி இருக்கா, செத்து இருக்கா, இன்னைக்கு தேவ சமூகத்தை காத்திரு, இயேசுவின் பிரசனத்தை காத்திரு. இந்த காத்திருத்தல் எப்படி காத்திருக்கணும்? தாவி சொல்கிறான், சங்கீதம் 5ஆம் சங்கீதத்தில் சொல்கிறான், காலையிலே உமக்கு நேராய் வந்து நான் ஆயத்தமாக காத்திருக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் தேவ சமூகத்தில் விசுவாசம் வளர்கிறதுக்கு, பக்தி வளர்கிறதுக்கு நீங்கள் காலையில் காத்திருக்கும். ஆமென். அல்லேலூயா. இந்த அதிகாலை ஜெபிக்கிறவன் உண்மையிலே கிருபை பெற்றவனாக இருப்பான். இதுதான் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 25-26 வாசிங்க. புலம்பல் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 25-26 அங்கே என்ன சொல்லுது பாருங்க. இந்த காலையிலே காத்துக்கிற அனுபவம். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் எப்படி இருக்காராம்? நல்லவராக இருக்கிறார். 26 இல்லை, காலை தோறும் அவருடைய கிருபை எப்படி இருக்கும்? புதியவைகளா இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய கிருபை நீங்கள் காலையில் இருந்து பார்த்தீங்கன்னா, சில பார்த்தீங்கன்னா மூதவி மாதிரி இருக்கும், அப்படியே கொட்டாவி இருக்கும். பார்த்த கொட்டாவி ஊசி மூஞ்சிலும் உப்பிவே கிடக்கும். எப்போ? 8 மணிக்கு 7 மணிக்கு. அவன் ரொம்ப நாள் கழித்து போன வாரம் தான் 9 மணிக்கு ப்ரெஷ் பண்ணேன். நானே என் ப்ரெஷ்ஷெல்லாம் காட்டேன். 4:30 மணிக்கெல்லாம் பல்லு வாயில் போய் ப்ரெஷ் வந்துடும். அவன் காலையில் ப்ரஷ் பண்ண. சில பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு. ஏனென்றால் அவர்கள் அந்த கடவுளுடைய நாளை, கடவுளுடைய நேரத்தை அவன் வீணாக்குகிறார்கள்.
காகங்கள் காலையிலே கரைகிறது, சேவல்கள் கூவுகிறது, பறவைகள் அங்கே கூச்சல் போடுகிறது, எல்லாம் மகிமையுள்ள தேவனை மகிமைப்படுத்துகிறது. ஆனால் தேவ சாயலாய் படைத்த மனிதன் அவரை தேடுவதில்லை. ஆனால் ஆசை பணக்காரன் ஆயிடணும், பெரிய ஆள் ஆயிடணும், வீடு கட்டினோம், வாசலை கட்டினோம், ஆஹா ஓஹோ. ஆனால் காலையில் தான் கர்த்தர் ஒரு மனிதனுக்கு அவர் கிருபையை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் அவர் சமூகத்தில் காத்திரு. தாவீது சொல்றார், காலையில் உங்களுக்கு நேரே வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஆயத்தமாய் காத்திருக்கு. நீங்கள் காத்திருக்கும் போது என்ன நடக்குதுன்னா உங்கள் விசுவாசம் அது வளர ஆரம்பிக்கிறது. ரெண்டாவது 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை ஒருத்தர் படிங்க. 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை படிங்க. 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் கேக்குதா? நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கி போ, உனக்காக தகன பலியும் சமாதான பலியும் செலுத்தும்படிக்கு நான் உன்னிடத்திலே வருவேன். நான் உன்னிடத்திலே வந்து நான் உனக்கு செய்ய வேண்டியதை, உனக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், லாஸ், அஜெண்டா, சட்டங்களை நான் உனக்கு தருகிற வரைக்கும் நீ அவசரப்படாதே. நீ 7 நாள் காத்திரு. ஒரு ராஜரீக அபிஷேகம் உனக்கு வேணுமா? உன் தொழிலில், உன்னோட குடும்பத்தில் ஒரு பெரிய வெற்றி, ஒரு வளர்ச்சி வேண்டுமா? இப்போ சாமுவேல் கழுதையை தேடிக்கொண்டு போன அந்த சவுலை சாமுவேல் சொல்கிறார், நான் உனக்கு என்ன ராஜரீக முறைகளை, அரசால முறைகளை, சட்ட திட்டங்களை நான் உனக்கு தருகிற வரைக்கும் வாயை மூடிட்டு காத்திரு. அல்லேலூயா. நீ குடும்பத்தை நடத்துகிற ஆளாக இருந்தா, படிக்கிற ஆளாக இருந்தா, நீ வேலை செய்கிற ஆளாக இருந்தா, என்னை போல ஊழியம் பண்ணுற ஆளாக இருந்தா, ஆண்டவர் தான் அந்த நீதி நியமங்களை கற்றுத்தரவே. 10 வருஷம் 20 வருஷம் பாஸ்டாக இருப்பாங்க, ஒரு சாவு அடக்கம் பண்ண தெரியாது, ஒரு கல்யாணம் பண்ண தெரியாது, ஒரு ஆறுதல் கூட்டுக்கு ஜெபம் பண்ண தெரியாது, ஒரு பிறந்த நாள் செய்தியை கொடுக்க தெரியாது. ஏன் தெரியாது? நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது அவர் நியமங்களையும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை அவர் கற்றுத்தருவார். இதை இப்படி மாற்றி பேசினா, நீங்கள் தேவ பிரசனத்தை காத்திருக்கும் போது ராஜரீக அபிஷேகம், ஆசீர்வாதங்கள் தலைமையில தங்கும். அதை தான் நீதிமொழி 10:22 சொல்லுது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே என்ன பண்ணுமா? அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேணுமா வேணாவா? இங்கே இருக்கிற எல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக நீங்கள் பெறணும். ஏசப்பா ஆசீர்வாதம் பார்த்த சொல்ல, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம். நீதிமொழி 10:6 சொல்லுது, நீதிமானுடைய சிரசின் மேலே கர்த்தரின் ஆசீர்வாதம் தங்கும். அல்லேலூயா. இப்போ கழுதையை தேடி போன அந்த சவுல் திரும்பி வரும்போது ஒரு வித்தியாசத்தோடு ராஜரீக அபிஷேகத்தோடு வருகிறான், ஆசீர்வாதத்தோடு வருகிறான். அல்லேலூயா. இன்னைக்கு சபையே, நீயும் நான் மேன்மையாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். நீ நான் எல்லாம் அருளோடு ஆசீர்வாதத்தோடு வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். ஆமென். இன்னும் பஞ்சம் இத்தனை வருஷம் கேளு, வாய் நான் இன்னும் வட்டி கட்டி கொடுக்க, இன்னும் கடகாரனாக இருக்கிறேன், இன்னும் ஒரு தரித்திரம் என்னை ஆளுகிறது. முதலாத்து ஒரு பாசிட்டிவ் பேரில் உட்காந்துருந்தேன். பார்க்கும்போது ஒரு பாப்பா நல்லா ஜமானின்ட்டு பார்த்தேன், ஒரே கயிறை தவிர கழுத்தில் வரும், ஒன்றுமே கிடையாது. யோசித்தேன், why are you allowed this? இன்னும் வறுமை, இன்னும் தரித்திரம், இன்னும் ஏழ்மை, ஒரு 1/4 பவுன் நகை வீட்டில் இருக்கா, ஒரு ஆசீர்வாதம் இருக்காது, ஒரு நன்மை இருக்காது. ஏன் இந்த தரித்திரம்? சொல்லுது, அந்த ராஜரீக அபிஷேகத்துக்கு காத்திருப்பதில்லை. ஆமாம், உன்னத அபிஷேகத்துக்கு காத்திருப்பதில்லை. அதுதான் ஆண்டு சொல்றாரு, நீங்க போய் மேல் வீட்டு அறையிலே காத்திருங்கள், மேல் வீட்டு அறையிலே காத்திருங்கள். ஆண்டவர் சீசர் சொல்லிக்கிட்ட முதல் காத்திருக்க சொன்னார். அல்லேலூயா. 8 சொல்லுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வருவார், நீங்கள் பலனடைவீர்கள். அங்கே சொல்லு, எருசலேம், யூதேயா, சமாரியா, இந்த உலகத்தின் முடிவறிந்தும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். ஆண்டவர் உங்களை சாட்சிகளாக வைக்க விரும்புகிறார். வறுமை தரித்திரத்தை பிடிங்கறிய விரும்புகிறார். வீட்டில் 10 ரூபாவா கொடுத்துட்டு அடுத்த நாளே 50 ரூபா வீட்டில் வெளியே போயிடும். என்ன பண்ணுறதுனே தெரியாது. நிறைய பேர் கடன் வாங்கி ரொம்ப ருசி கண்டிருப்பாங்க. கடன் வாங்கிறதுக்கே தோன்றும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நீங்கள் எருசலேமிலே தேவ சமூகத்திலே, தேவனுடைய பாதத்திலே, தேவ ஆலயத்திலே நீங்கள் காத்திருக்கும் போது அவர் என்ன பண்ணுறது தெரியுமா? ஒரு ராஜரீக அபிஷேகத்தை நம்மளே ஊற்றுகிறார்.
அபிஷேகத்தை ஒரு காலையிலேருந்து வேலைக்கு போறியா, சின்ன வேலையை போய் அவர் 10 நிமிஷம் 15 நிமிஷம் நல்ல அந்நிய பாஷையில் பேசி ஆவில் நிரம்பி கர்த்தருக்குள்ளே பலனாய் கடந்து போ. அடுத்த தோத்திரம் ஏந்து ஓடாத. வழியிலே முள்ளுகளும் கண்ணிகளும் வைத்திருக்கிறான். நீ ஓடி போய் ஒரு வேலையும் செய்ய முடியாது, ஒரு நன்மையும் நடக்காது, ஒரு வேலையும் கிடைக்காது. நீ இயேசுடைய பிரசனத்தை காத்து கர்த்தரை முன்வைத்து ஓடிப்பார். ஆவியானவரை நடத்துவதற்கு, தேவ பிரசனம் நடத்துவதற்கு, அந்த அபிஷேகம் நடத்துவதற்கு நீ காத்திருக்கணும். நமக்கு ஒரு 1000 ரூபாய் வந்துட்டால் திருப்தி அடைஞ்சிடும். அதிலே எண்ணம் இல்லை. கர்த்தர் அவனுக்கு கோடிகளை தர விரும்புகிறார், மேன்மையை தர விரும்புகிறார். நீ அவருடைய சமூகத்தை உட்காந்து தோத்திரம் 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 நீ காத்திருக்க காத்திருக்க கர்த்தர் கழுகை போல ஒரு புது பலத்தை தர விரும்புகிறார். அது என்ன? ராஜரீக அபிஷேகம். சங்கீதத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா 92 சங்கீதம் 15 படித்து பார்த்தீங்கன்னா, முதிர் வயதிலும் கனி தந்து கொழுமையும் புஷ்டியுமாய். நீங்கள் நரை மயிர் வரைக்கும் சொல்ற, நரை மயிர் வரைக்கும் நான் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்பு வைப்பேன். ஆண்டவருக்கு இந்த வயசு அந்த வயசுலாம் கிடையாது. நாளைக்கு என் பிள்ளைகள் தான் கை ஏது, அந்த மாதிரிலாம் உன்னை வைக்க மாட்டேன். ஆண்டவர் ஒரு ராஜா போல வைத்திருப்பார், ராணியை போல வைத்திருப்பார். அவர் வல்லமை மேல் இருக்கிறது. முதிர் வயது வரைக்கும் நான் தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்பு வைப்பேன். அல்லேலூயா. அந்த ராஜரீக அபிஷேகம் மேலே வர 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 பாருங்க, சாதாரண ஒரு ஆர்டினரி சாதாரண ஒரு மனிதனை இஸ்ரவேலுக்கு முதல் ராஜாவாக கர்த்தர் அபிஷேகித்தார். உங்கள் வம்சங்களிலே தலைமுறைகளிலே நீங்கள் ஆண்டுடைய பிரசனத்திலே காத்திருக்கு. காலைதோறும் அவருடைய கிருபையானது புதிய அப்படி காத்திருக்கும் போது முதல் நான் சொன்னேன், உங்கள் வாழ்க்கையில் விசுவாசம் வளரும். 2வது அபிஷேகம் வளரும். அபிஷேகம் வளர்ந்தாலே போதும். அபிஷேகம் உனக்கு அதிகாரத்தை தரும். ஜாதிகள் மேலே அதிகாரம். தீவுகள் உனக்கு காத்திருக்க வேலை சொல்லுது. தீவுகள் காத்திருக்கும், தேசங்கள் காத்திருக்கும், நாடுகள் காத்திருக்கும். எப்போ அபிஷேகம் வளர 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 கர்த்தர் வெங்கல கதவையெல்லாம் உடைக்க ஆரம்பிப்பான். மந்திர சூனியெல்லாம் உடைய கட்டுகள் உடைய நீங்கள் அபிஷேகத்தை வளரும் போது எத்தனை வருஷம் பாழாய் கிடந்தாலும் அது உடைய ஆரம்பிக்கும். திருமண தடையா உடையும், பிள்ளை பெரு நிலையாகும், எல்லாம் மாற ஆரம்பிக்கும், தொழில் பெருகும், வீடு வாசல் உண்டாகும். இந்த அபிஷேகம் உனக்கு பெருகாமல், அபிஷேகத்தை வளராமல் என்னடா தெரியுமா, வாழ்க்கையில் போராமை தான் வரும். நீதிமொழி சொல்லுது, போராமை என்றால் அது முன்னிக்கத்தக்கவன்யா. பொறாமைப்படுவேன். இன்னொருத்த வளர்ச்சி விடாலும் தாங்க முடியாது, இன்னொருத்தர் மேன்மையை தாங்க முடியாது, எரிச்சலடை குறை பேச ஆரம்பிப்பேன். காரணம் என்ன? உனக்குள்ள அபிஷேகம் இன்னும் சத்துருவை வீழ்த்தக்கூடிய அளவுக்கு இல்லை, இன்னும் தாழ்ந்த நிலை இருக்கிறது. நீ முந்தி பலவானை கட்ட வேண்டும் என்றால் நீ பலவானாய் மாறணும், பலசாலியாக மாறணும். அல்லேலூயா. தனிப்பட்ட முறையில் உபவாசித்த அனுபவம் இருக்கா? தனிப்பட்ட முறையில் உபவாசித்த அனுபவம் இருக்கா? 1 மணி நேரம் தேவனுடைய சமூகத்தை ஜெபித்த அனுபவம் இருக்கா? கர்த்தருடைய வேதத்தை ஒரு 5 அதிகாரம் 10 அதிகாரம் படித்த அனுபவம் இருக்கா? கர்த்தருடைய ஊழியத்தில் தோல் கொடுத்த அனுபவம் இருக்கா? நீ கர்த்தருடைய அபிஷேகத்தை உடையவனாக இருக்கேன்னு அர்த்தம். நீ பக்குவப்பட்டு இருக்கேன்னு அர்த்தம். ஆவியனோட உருவாக்குறன்னு அர்த்தம். ஆமென். அப்போ வெற்றியை அடையணும்னா விசுவாசத்தை மாத்திரம் இல்லை, உங்களுடைய அபிஷேக அளவு, கிருபையின் அளவு, பரிசுத்த ஆவியுடைய வல்லமை அளவு கூடணும். அதுதான் பவுல் அங்கே தசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனம் சொல்லுகிறார், ஆவியை அவித்து போடாது. கவனிக்கணும், ஆவியை அவித்து போடக்கூடாது. அந்நிய பாஷையிலே பேசிட்டு இருக்கணும், அனலாக இருக்கணும், வாய்ப்பு கிடைக்கும் கர்த்தரை தேடணும். ஆமென். அந்நிய பாஷை அந்த உங்களை அனலாக்கி கொண்டே இருக்கணும். அவித்து போடுற சூழ்நிலை, பணம், பொருள், வியாதி, வறுமை இதெல்லாம் அவித்து போட வரும். பாவம், உலக இச்சை அவித்து போட வரும். அவித்து போடாது, ஆவிலே அனலாக இருக்கணும். அதுக்கு 2 கொரிந்தியரில் 2 தீமோத்தேயுல 1ஆம் அதிகாரம் 6ஆம் சொல்றது, அனல் மூட்டி எழுப்புன்றா. ஸ்டாரப். ஒரு ஊதாங்கல்ல நெருப்பு, கறி நெருப்பு இருந்தால் அப்படியே மினுக்கு மினுக்கு எரியும். அப்போ என்ன பண்ண, ஊதாங்கல் எடுத்து ஃபூனு ஊதி, அதுபோல் ப்ளோ த ஹேர் போட்டு ப்ளோ த ஹேர், அதை ஊதினே ஆடையவனரே இது நெருப்பை மாற்று. நீங்கள் அனலாக இருந்தால் தான் பிசாசுடைய கிரிகளை அழிக்க முடியும். இன்றைக்கி யாருக்குள்ள பார்த்து சின்ன குழந்தை மேலாம் மந்திர கட்டு சூனியும், பிசாசு பூச்சி ஆடு, யாருக்குள்ள என்ன ஆவி இருக்குன்னு தெரியல, என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆவே தொழிலுக்கு விரோதமாக விபத்து, நாசமோசம், சண்டை, உனக்கு தெரில. உனக்கு மந்திரம் வச்சிட்டும் கூடவே நின்றுட்டு இருப்பான், சூரிய வச்சிட்டும் கூடவே நின்று இருப்பான். நீ அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் அல்லேலூயா. ஆமென். நீ எப்பெல்லாம் ஆவிலே அனலாய் மாறியோ, அக்கினியாய் மாறியோ, பரிசுத்த ஆவியுடைய கிருபையும் அபிஷேகமும் உன்மேலே அளவுக்கு அதிகமாக இறங்கி வருகிறதோ, அப்போதான் உன் வாழ்க்கை கழுகு போல அது உயர ஆரம்பிக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்க. எப்படி காத்திருக்கணுமா?
உபவாசத்தோடு காத்திருக்கணும், அழுகையோடு காத்திருக்கணும், புலம்பலோடு காத்திருக்கணும். தாவீது சொல்லுவான் அவருடைய வாழ்க்கையில் உங்களுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துவாராம். சங்கீதம் 31:24 படிச்சு பாருங்களா. அந்த இருதயம் நல்ல ஸ்ட்ராங்கான இதயமாய் மாறுது, பலமுள்ள இதயமாய் மாறுது. சங்கீதம் 31:24 படிங்க. எப்படி மாறுது? கிருபை உள்ள இதயமாய் மாறுது. எதுக்கு அது துவண்டு போகாத இதயமாய் மாறுது? நீ கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் திடமானதாய் இருந்து திடமானதாய் இருங்கள். அவர் உங்கள் இதயத்தை ஸ்ட்ராங்கா மாற்றுவோம். அல்லேலூயா. இதயத்தில் விசாரமும், இதயத்தில் கவலை, இதயத்தில் பயமும் எப்போ வரணும்? பரிசுத்த ஆவி உனக்குள்ளே ஒரு அமாவாசை வரக்கூடாது. பயப்படுறோம் இருக்குது, மந்திர கட்டு இருக்குது, சூரிய கட்டு இருக்குது, அழகழிக்கப்படுறதை பார்க்குறோம், சண்டைகளை பார்க்குறோம், விபத்துகளை பார்க்குறோம். காரணம் என்ன? அவர்கள் ஆவிலே பலவீனமாக இருக்கிறார்கள். அவன் பரிசுத்த ஆவி வரும்போது தான் அந்த பலன், ஆவியின் வல்லம் வரும்போது தான் நீ கழுகை போல சட்டை எடுத்து மேலே பறப்பேன். அது மாத்திரமில்லை, நீங்கள் சங்கீதம் 147 சங்கீதம் 11 வசனத்தை படிச்சுன்னா அதில் இன்னொரு வார்த்தையை சொல்கிறார் பாருங்க. கர்த்தருக்கு பயந்து அவர் கிருபைக்கு காத்திருக்கிற மேல் கர்த்தர் எப்படி இருக்காராம்? பிரியமாக இருக்கிறார். எத்தனை பேர் இந்த கிருபை என்றாங்களா? கிருபைக்கு காத்திருக்குங்க. அவருடைய காலம், அவருடைய நேரம், அவருடைய அறிவு, அவருடைய திறமை, அவருடைய ஆசீர்வாதம். அல்லேலூயா. கிருபை பெற்றவளாம் வார. நீங்கள் எப்படி மாட்ட? கிருபை பெற்றவனா மனுஷ கண்களை தய கிடைக்கணும். அவன் மரியாதை பார்த்து கிருபை பெற்றவளே வாழ்க. நோவாவை பார்த்து உனக்கு தேவனுடைய கண்களை கிருபை கிடைத்தது. ஆமே. கிருபையும் சத்தியம் ஒன்று வேணும் முத்தமிடுமா, ஒன்று சந்திக்குமா. நீங்கள் ஏசப்பாவுடைய கிருபைக்கு, அவருடைய இரக்கத்திற்கு, அவருடைய தயவுக்கு காத்திருக்கணும். ஆமே சொல்லுங்க. எத்தனை ஏசப்பா இருக்கிறது காத்திருக்கீங்க? அந்த கிருபைக்கு காத்திருக்குமே அவர் பிரியமாக இருக்காராம். ஏசப்பட்ட டைம் இருக்குது பார்த்தீங்களா, அவருடைய நேரங்கள் பார்த்தீங்களா, அவருடைய காலம், அதுக்காக இயேசுவேன்னு காத்திருக்கோம். நம்ம ரொம்ப அவசரப்பட்டு வாழ்க்கையில் சோர்ந்து போயிட்டோம். சோதனை, பாடு, நெருக்கடி, துன்பங்கள்லாம் வருது. கர்த்தரை அனுமதிப்பான். சில தீமைகளை பிசாசு கொடுக்கும் போது விட்டுருவாரான், போ பார்த்துக்கா. ஆனால் அந்த உபத்திரமும் பாடுகளும் நம்மை பலசாலியாய் மாற்றுகிறது. கிருபையை அதிகமாக பெற்றுக்கொள்ள மாட்டோம். அதுதான் பவுலுக்கு வாழ்க்கையில் 2 கொரிந்தியரில் நீங்கள் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை படிக்கும் போது ஒரு முள் அவரை கொத்தி கொண்டே இருக்கிறது, வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிறது. சில மனுஷன் போல முள்ளுகள் குத்தும். ஒருவேளை வியாதி, வறுமை, இல்லைன்னா நம்முடைய பெற்றோர், நம்முடைய குடும்பம் ஒரு முள்ளு மாதிரி நம்மளை வேதனைப்படுத்திட்டே இருக்கும். நீ முள்ளையே பார்க்க ஆரம்பிச்சின்னா நீங்கள் கர்த்தருடைய வல்லமை இழந்து போவேன். கர்த்தர் பவுலுக்கு சொன்ன வார்த்தை, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன். அப்போதான் பவுல் எழுதுகிறார். அதே 2 தீமோத்தி எழுதுகிறார், 2 கொரிந்தியர் எழுதுகிறார். 2 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், குமாரனாக தீமோத்தேயுவே கிறிஸ்து இயேசுவுள்ள கிருபையிலே பலப்படு. அந்த கிருபை வந்துட்டா போதும், உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும். ஆமே. நீங்கள் கிருபை பெற்றவர்களாய், மனுஷ கண்களை தயை பெற்றவர்களாய் மாறும். நீங்கள் கிருபை பெற்று பாருங்கள், எந்த இடத்துல போனாலும் அங்கே மனுஷனுடைய சகாயம் கிடைக்கும், மனுஷனுடைய உதவி கிடைக்கும். உனக்கு கர்த்தர் வாசலை திறக்க, உன் பொருளை, உன்னுடைய காரியம் நஷ்டப்படாது. நீங்கள் எதிலையும் நட்டம் அடைய மாட்ட. கர்த்தர் அங்கே உன்னை அற்புதமாய் நடத்த ஆரம்பிப்பா. கிருபையை சுதந்திரிக்கிறவர்களாய் மாறவே. அல்லேலூயா. ஆமென். திறமை வேற, கிருபை வேற. திறமை என்பது நம்முடைய பயிற்சினாலே, இயற்கையினாலே வருவது. கிருபை என்பது தேவனுடைய கருணையினாலே வருவது. ஆண்டவருடைய கருணை நம்ம இரக்கம் நம்ம மேல் இருக்கணும், தயவு நம்ம மேல் இருக்கணும். அதுதான் காலிலே காத்திருக்கும் போது, தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது நமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கும் மேலே கர்த்தர் என்ன பண்ணுறாராம்? ஆண்டவர் மனுஷன் மேலே பிரிய வச்சிட்டா போதாங்க. ஆமே. தாவீது சொல்கிறான், சங்கீதம் 41ஆம் சங்கீதம் 10 சொல்கிறான், என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததுனாலே நீர் என் மேல் பிரியமாயிருக்கிறீர் அறிவே. கர்த்தர் உன் மேலே பிரியமாக இருந்துட்டாரு வச்சுங்களேன், ஒரு பயணம் உன்னை ஜெயிக்கவே முடியாது. ஆமே. அவன் வயிறெறிஞ்சு சாக வேண்டியதுதான். ஆமே. அல்லேலூயா. ஒரு பயலும் உன்னை கை நீட்ட முடியாது, உனக்கு ஒரு ரோதம் எழுப்ப முடியாது. நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனை உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. எப்போ தெரியுமா? கர்த்தருடைய கண்களிலே நீங்கள் கிருபையை பெறும் பொழுது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்ல எத்தனை பேருக்கு ஏசப்பா கண்களில் கிருபை கிடைனா?
நீங்கள் அவருடைய கிருபைக்கு காத்திருக்கணும். அவருடைய ஆப்ரேஷன், அவருடைய செயலுக்கு, அவருடைய திட்டத்திற்கு, அவருடைய வல்லமைக்கு, அவருடைய சித்தத்துக்கு காத்திருக்கணும். அல்லேலூயா. ஒரு சில கர்த்தர் அழைப்பார் அந்த தேவ ராஜ்யத்துக்காக, பாடு அனுபவிக்க, நிந்திக்க, ஆமென், மற்றவங்களுக்கு குறை பேசுவதற்காக உன்னை வச்சிருப்பார். யோபு பார்த்தீங்கன்னா எதுக்கு அழைச்சாருங்க? கஷ்டப்படுறவன் பாடுபடுறலாம், நீ சாட்சியாக இருப்பான். உன் 10 புள்ளி சாக வச்சிருவேன், சொத்தெல்லாம் அழிச்சிருவேன், உன் நண்பர்கள்லாம் உன்னை திட்டுவாங்க, உன் பொண்டாட்டி உன்னை பரியாசம் பண்ணுவான், உன் வேலைக்காரன் உன் மூஞ்சை பார்த்து திருப்பி போயிட்டே இருப்பான். இத்தனை பாடுகளை தாங்குவியா? அவன் தாங்குவேன். அந்த கிருபைக்கு ஒப்பு கொடுத்தான் பாருங்க. இன்றைக்கு அவன் ஆபிரகாம் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த கிட்டத்தட்ட 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த இந்த யோபை பற்றி இன்றைக்கு நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். அவன் அத்தனை முத்தரிக்கப்பட்ட அவன் கல்லாக இருந்தான், அவன் வெளியேறப்பெற்ற கல்லாக இருந்தான். எப்போ தெரியுமா? ஏசப்பா அவருடைய சித்தத்துக்கு, கிருபைக்கு நாம் எல்லாம் காத்திருக்க வேண்டும். கிருபை பெற்றவளே வாழ்க என்று சொல். அந்த கிருபை பெற்ற கர்த்தருடைய நாமம் மகிமைக்கென்றே அவர்கள் வாழ்வார்கள். அதைத்தான் மோசே சொல்லும் போது, நான் எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருக்கணும் அவன் மேல் இரக்கமாக இருப்பேன், எவன் மேல் நான் கிருபையாக இருக்க சித்தமாக இருக்கணும் அவன் மேலே கிருபை. இங்கே நீ போகும்போது சொல்லணும், நான் கர்த்தருடைய கண்களிலே நான் கிருபை பெற்றேன். ஹல்லேலூயா. ஆமே சொல்லுங்க. உங்கள் நிமித்தம் கர்த்தர் எல்லாரையும் உங்கள் குடும்பத்தாரே ஆசிரிப்பார். நீ கிருபை பெற்றிருந்தா. அசல் யோசேப்பு மேலே கர்த்தருடைய ஆவி இருந்தாராம். ஆமென். அவன் காரிய சித்தி உள்ளவனாக. யோசேப்பு நிமித்தம் அவர் பார்வோன் வீட்டை ஆசீர்வதித்தாராம். யோசேப்பு நிமித்தம் ஜெயிலரை ஆசீர்வதித்தார். யோசேப்பு நிமித்தம் பார்வோனையே ஆசீர்வதித்தார். எப்போ தெரியுமா? எந்த ஒரு மனிதன் கிருபை பெற்றிருக்கிறானோ அவனாலே சமஸ்த குடும்பமே அது ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. அதனால் தேவ மக்களே, அடுத்தது கர்த்தர் நம்ம எங்கே உருவாக்குறார்? கிருபைக்கு மாத்திரல்ல, நீங்கள் அவருடைய சித்தத்துக்கு, அவருடைய தரிசனத்துக்கு, அவருடைய திட்டத்துக்கு காத்திருக்கணும். இப்போது நான் ஆண்டவரிடத்தில் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஜெபித்தேன். ஆண்டவரே, இந்த உடன் ஊழியக்காரர் கண்டிப்பாக நான் சோர்ந்து போயிட்டேன். அவங்களால எனக்கு ஒரு புண்ணியம் இல்லை, ஒரு ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணலை, சொல்கிற வேலையை சரியாக செய்யலை, ஏன் செஞ்ச எதுவுமே இல்லை. ஆனால் எல்லா பார்த்தாலும் குறை சொல்லுக்கிறேன். ரொம்ப டயர்டாகிட்டேன் ஆண்டவரே. நீங்கள் உடன் ஊழியக்காரன்ற பேச்சே வேணாம், இனிமேல் முடிஞ்சால் செய்வோம் ஆண்டவரே. சோர்ந்து போகும்போது காட் ஸ்போக்கன் டு மீ என்று பேசினார். குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. குறித்த காலம் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது முடிவில் விளங்கும். நான் களத்தையும் ஆட்களையும் நான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன். அப்படியே தெம்பாச்சு, அப்படியே பூஸ்ட் ஆச்சு, சந்தோஷம். எஸ், ஒரு நாள் வரும், டக்கு டக்குன்னு ஒரே வருஷத்தில் 5 சபை கட்டுவேன். ஆமே, ஒரு வருஷத்தில் 10 சபை கட்டுவேன். நாட்கள், அந்த நாட்களுக்காக. அதுதான் ஆபுக்கு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை படிங்க. ஆபுக்கு தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. ஜல்தி. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அது முடிவிலே விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதுக்கு காத்திரு, அது நிச்சயமாக வரும். அது தாமத கைதடி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. உங்க எல்லாருக்கும் ஒரு காலத்தை கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார். ஆமென். நீ கர்த்தர் கொடுத்த திட்டத்திற்கு, தரிசனத்துக்கு காத்திரு. அல்லேலூயா. அவசர கதியில் எதுவுமே நடக்காது. நானும் அவசர கதியில் வந்தோம் போனோம், எல்லாரையும் பாடு, ஜெபம் பண்ணு, ஊழியம் பண்ணு, அதை பண்ணு. கிருபை இல்லை, விசுவாசம் இல்லை, அபிஷேகம் இல்லை. அதனால் அவர்களும் வளரலை, சபையும் வளரலை. எனக்கு இந்த ஆளால் சந்தோஷம் சொல்கிற மாதிரியும் இல்லை. இப்போது எனக்கு இந்த நிலை, உங்கள் ஒரு வீடோ, சொத்தோ, பிள்ளைகளோ, கணவனோ, மனைவியோ ஒரு மாற்றம் இல்லை. நீ தரிசனத்துக்காய் காத்திரு, கிருபைக்காய் காத்திரு, அபிஷேகத்துக்காய் காத்திரு. அது முடிவிலே விளங்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய நேரத்துக்கு காத்திருக்கிறதுல அவசர கதியாய் யோசிக்கிறேன். நான்லாம் செஞ்சது தப்பா ஆண்டவரே? தப்பா? நான் தப்பு பண்ணிட்டேனா? ஏன் இப்படி பாடுகளை சகித்துக்கொள்ள என்னால் தாங்க முடியவில்லை. நான் நல்லா அழுகிறது போல, அழாத போல நடிக்க எவ்வளோ நாள் நடிக்க முடியும்? ஆமென். கர்த்தர் சொன்ன பதில் அதான். வெயிட் பண்ணு, குறித்த காலத்துக்கு நான் தரிசனம் வைத்திருக்கிறேன், அது நிறைவேறும். ஆமென். இப்போ எனக்கு கொடுத்த வாக்கு தான் உங்களுக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்துருப்பாரு. வீடை தருவேன்னு சொல்லிக்கலாம். ஐயோ, என் பிள்ளைகளுக்கு கீழ்ப்படியவில்லையே, ஒரு வேலைக்கு செய்ய மாட்டாங்களே, இன்னும் சோம்பேறியா இருக்கிறார்களே. கர்த்தருக்காய் காத்திரு, அவர் கிருபைக்கு காத்திரு, அவருடைய சித்தத்துக்கு காத்திரு, அவர் நேரத்துக்கு காத்திரு.
கர்த்தர் உன்னை உயர்த்த ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டுக்கு காத்திருக்க நான் இப்போ கூட கேட்டுக்கிறேன், ஆண்டவரே அபிஷேகம் பூரணமாக இருக்கு, வேதத்தை கொஞ்சம் கற்றுக் கொடுத்துருக்கீங்க, வேதமே சரியாக தெரியாமல் எத்தனையோ பேர் பயன்படுறாங்களா ஆண்டவர், என்னையா ஆண்டவனை ஒழிச்சு வச்சிருக்கிறீங்க, என்னையா மறைச்சு வச்சிருக்கிறீங்க, ஜாதிகளுக்கு என்னை தீர்க்கதரிசியாக மாற்றுங்க ஆண்டவர், ஜாதிகளுக்கு என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே. நான் இன்னும் ஜெபிச்சுட்டு இருக்கேன். அப்போ எங்கள் மனைவி மூலம் கர்த்தர் போன வாசத்தில் ஒரு வார்த்தை ஆண்டு சொன்னார், திரும்பத்தை சொன்னாரா, நான் வெங்கல கதவை உடைத்து இரும்பு தாட்பாலை முறைத்து அந்தகார பொக்கிஷங்களை ஒளிபீடப்பதை நான் உனக்கு தருவேன். ஹல்லேலூயா. நான் இன்னும் ஜெபிச்சுட்டு இருக்கிறேன். ஆனால் இதெல்லாம் ஊழியம் எல்லாம் ஆண்டவரே, இந்த மாதிரி ஊழியம் ஒரு பெரிய கனமான ஊழியம், மகிமையான ஊழியம் எனக்கு தாங்க ஆண்டவரே. ஆண்டு சொன்ன பதில் குறித்த காலத்துக்கு அது இன்னும் காத்திருக்கிறது. ஒரு வேளை நீ சோர்ந்து போய் வந்திருக்கலாம், பலவீனப்பட்டு வந்திருக்கலாம், இன்னும் ஒரு நன்மையை அனுபவிக்க முடியல, சந்தோஷத்தை அனுபவிக்க முடியல. எவ்வளோ காலம் ஆண்டவரே என் வாழ்க்கை, நீ தரிசனத்துக்கு காத்திரு, தேவன திட்டத்துக்கு காத்திரு, கர்த்தர் உங்களை உருவாக்க ஆரம்பிப்பா. ஹல்லேலூயா. ஆமென். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 6:15 வாசிங்க. எபிரேயர் 6:15 வாசிங்க. எபிரேயர் 6:15 இருக்கா? அவன் பொறுமையாக காத்திருந்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றார். எத்தனை பேர் வாக்கு பண்ணியிருக்காரு? வாக்கு பண்ணியிருக்காரா? உங்களுக்கு எதனா வெளிப்பாடு கொடுத்துருக்காரா? கர்த்தர் பேசுறது உண்டா? சொப்பன தரிசனத்தை பேசுறது உண்டா? உங்களோடு ஏசாமி இடைப்பட்டிருக்காரா? வாக்கு கொடுத்தா அந்த வாக்குக்காக காத்திரு. ஆபிரகாமுக்கு சொன்னார், வானத்து நட்சத்திரத்தனையாய் பூமியின் மணலத்தனையாய் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். 25 ஆண்டுகளாய் அவன் தேவனுடைய வாக்குக்காக காத்திருந்தான். அல்லேலூயா. ஆமென். நீங்கள் பைபிளை படிங்க, தயவுசெய்து பைபிளை படிங்க. இந்த பைபிளை படிக்கும் போது ஏசப்பா உங்களோட பேசுவா, வார்த்தைகளை தருவா. சாதாரண மனிதனை நம்மை ஆண்டவர் விசுவாசத்தின் வீரர்களாக மாற்றுவா. வசனம் நம்மை புடமிடும், வசனம் நம்மை உருவாக்க ஆரம்பிக்கும். ஆபிரகாம் 25 வருஷம் காத்திருந்தான். அது யாக்கோபு நிருபம் 5:7 படிங்க. கரெக்டாக பாருங்கள். யாக்கோபா அது சரி படிங்க. யாக்கோபு 5:7 படிங்க. காத்திருக்கிறான். கர்த்தர் வருவலும் முன்மாறியே பின்மாறிய பையன் அறுவடைக்காக காத்திருக்குவேன். அல்லேலூயா. நீங்கள் சொல்ல போறீங்க பாரு, எங்கள் பாஸ்டர் ஒரு நாள் புலம்பிகிட்டே இருந்தார். 10,000 பேர் உட்கார்ந்த சர்ச்சு, 100 சபை, அந்த ஆள் புலம்பிகிட்டே இருந்தார். அறுவடைக்காக காத்திருங்கள், விடுதலைக்காக காத்திருங்கள், ஆசீர்வாதத்துக்காக காத்து. எதுக்குமே பயந்துடாதீங்க. இப்போ வீடு தடையாக இருக்கா, காத்திரு. வேலையில் நல்லா சம்பளம் இல்லையா, காத்திரு. கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதங்களை செய்வா, என் தலையை உயர்த்துவா, என் கடனை மாற்றுவா, என் சிறை சொல்லிக்கிட்டே என்ன சொல்லுது பாருங்க. அங்கே அவர் வாக்கு தத்தத்துக்காக யார் காத்திருக்கிறார்களோ அவங்க வாழ்க்கை ஜெயமுள்ள வாழ்க்கையாய் மாறுகிறது. ஆமே. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் சத்துருடைய சகல வல்லமும் மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம். ஆனால் இந்த ஆண்டு வாக்கு என்ன தெரியுமா? யாரும் தெரியுமா? காலண்டரை பார்த்து சொல்ல, என்ன போடுகிற படி, காலண்டரை பார்த்து சொல்ல, என்ன வாக்கு தத்தம் பார் படி, என்ன இருக்குது? 2024 வாக்கு ப்ளூ கலரில் இருக்கிற படி என்னன்னு பார். ஆமாம், பார்த்தா கூட தெரிய மாட்டேன் நமக்கு. தானியம் கீனியன்னு கிடக்குறோம். தானிய விளைச்சலை போல செழித்து 9 மாதம் பாதி தாண்டிட்டோம், செழிச்ச மாதிரியே தெரியலையே. வாக்கு ஒரு நாளும் மாறாது. பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லிய செய்யாதிருப்பாரோ. தானிய விளைச்சலை போல நீங்கள் செழித்து உங்கள் வாழ்க்கை ஒரு வெற்றியாய் முடியணும்னா அவர் வாக்கு தத்தத்துக்கு காத்திருக்க வேண்டும். கண்களை மூடுமா? எல்லா கண்களை மூடும். முடிஞ்சா எழுந்து நின்று அவருடைய அபிஷேகத்துக்காக காத்திரு. ஓ ஹல்லேலூயா. ஒரு அபாகாலா தானி மானாகா ஷத்தராபு. கேளுங்க, ஆண்டவரே உங்கள் அபிஷேகத்துக்காக நான் காத்திருக்கிறேன்.